வெல்கம் Dreams are the true mirror of the unconscious. ஃபேமிலி. கைஸ் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் சவுண்ட் ஆடி கிளியுது. சவுண்டு வேறு எதுவும் மாற்றினா தெரியலையே. கைஸ் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சவுண்டு கண்ட்ரோல் டிஸ்பிளே இதிலே கைஸ் இருக்குது. சவுண்டு வேறு காதுக்கு அப்பா சவுண்டெல்லாம் குறைச்சாச்சு கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்திருக்க நிறைய ஈவெண்ட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த பண்டில் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இங்கே வரும் 1400 இந்த சைடில் காட்டும். அதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்தாச்சு. அது வந்து எப்படி அவ்வளோ சீக்கிரம் பண்ணி அவங்களுக்காக தான் இப்போ வந்து நான் இந்த சொல்லித்தர போகிறேன். சீக்கிரம் ஒரு நிமிஷம் பாருங்கள் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், உங்கள் தம்பியை நினச்சி அண்ணனை நினச்சி பண்ணிக்கோங்க. உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். நானே இப்போ காலிலேருந்து இப்போ தான் இங்கே வந்தீங்கன்னா ஜுஜுட்சு கைஸ்ன்னு இருக்கும். அதை தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ப்ளே பிஆர்ஆர்சிஎஸ் 70 நிமிஷம் அப்படின்னா என்ன ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் விளாட்ணும். அதே நான் இப்போ மெயின் பண்ணுறேன். இதெல்லாம் வச்சு தான் கைஸ் நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? எப்படின்னா இந்த இதுதான் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம 30 நிமிஷத்தை வந்து 15 டோக்கன் எடுத்துடும். 40 நிமிஷம் விளாண்டா 35 டோக்கன் எல்லாமே விளாண்டோம். இப்போ இங்கே எஃப்எஃப்கே பிரசாந்த் வந்து லைவ் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த மேட்ச்சுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் தரீங்க. என்னால் யாருன்னே தெரில. கொஞ்சம் சொல்லிவிட்டு பேர் வந்து கமெண்டில் பண்ணிவிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வச்சு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்கப்பா. எனக்கு எதுவும் யார் பண்ணுறாங்கன்னே தெரில. சரியா? பார்த்திங்கன்னா வந்து இப்போ 120 நிமிஷம்னா எவ்வளோ? 2 மணி நேரம் விளாண்டா எவ்வளோ டோக்கன்? 60 டோக்கன். இப்போதே 190 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விளாடணும். அது மாதிரி விளாண்டோன்னா எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் நல்லா இருக்குது காய்ஸ். இது எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் காய்ஸ். நானும் இப்போ தான் பார்க்குறேன். 80 டோக்கன் தராங்க. சரி, 190 நிமிஷம் விளாண்டா அதுதாங்க சரிலாம் எல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த மட்டும் வந்து ஈஸியாக எடுத்து இதில் போய்ட்டு எல்லாம் என்னென்ன விட்ருவேன்னு பார்க்குறேன். இந்த பண்டில் வந்து விட்ருக்காங்க. இப்போ பண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2023 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பாருங்கள். இந்த ப்ரௌன் எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன். பற்றி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முடியெல்லாம் நல்லா இருக்குது செம்மையாக. இதுதான் இல்லைங்க பாருங்கள். என்ட்ரி அமௌண்ட் இது மாதிரி இருக்கும். இங்கே இருங்க மறுபடியும் இதாயிருவான் எமௌண்ட். இங்கே இருங்க இந்த அமௌண்ட்டு ஃப்ரீயாக இந்த பண்டில் எடுத்தால் இது கொடுப்பாங்க. லுக் சேஞ்சர் அப்படியே ப்ளூ என்ன கலரில் ஆகிறோன்னு சொல்லி செம்மையாக இருக்குடா கைஸ். நம்மளால் இந்த பண்டில் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நீ தான் நிறைய ரெடிம்லாம் எடுப்பீங்களே, எடுத்து எங்களுக்குலாம் தந்திருக்கீங்களேன்னு கேட்டிருப்பீங்க. நம்மளுக்கு வந்து அந்த ரெடிம் எடுக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அந்த ரெடிமை வந்து ஹேக் பண்ணி நிறைய எடுத்துட்டோன்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய ரெடிம் பண்ணி வந்து ஹேக் பண்ணி நம்ம வந்து ரெடிமெல்லாம் ஹேக் பண்ணி பண்ணிட்டோம். அதனால் வந்து இந்த ரெடிமில்லேருந்து ஒரு 2 மாதம் வந்து நம்மளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஃப்ரீ ஃபயர் மாதிரி அதையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபயரில் தான் நம்ம ஐடியா சஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அந்த ஆப்பில் கூட வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இது வாய் வேறு வளருது கைஸ். என்னன்னு தெரில. உங்கள்கிட்ட பேசும்போது சப்ஸ்கிரைப் இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஃபயரில் தான் ஐடியா பண்ணுறீங்களான்னு இதுலேயும் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் அது 2 மாதம். இதில் பார்த்திங்கன்னா இப்போயே 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இல்லைனா நான் எல்லாத்தையும் பண்ணி டக்குன்னு எடுத்துப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இப்போ தான் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். நான் ஃபஸ்ட்டு யூஎம்பி உட்பேக்கரு ஃபேமஸு MP5 M10 அப்படி கரெக்டாக எடுத்துருப்பேன். தெரியும் உங்களுக்கு ஒரு சட்டை காட்டுறேன் கைஸ். இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும் அது மேலே வைக்கிறா இல்லை என்னென்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிருவோம். ஏஞ்சலிக்கு சட்டை விட்ருக்காங்க. இந்த சட்டை ஒர்த்து தான் சொல்லலாம் கைஸ். இது ஒர்த்து. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இது ஒன்றும் வேஸ்ட்டு கைஸ். கலெக்ஷன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இது இதெல்லாம் செம்ம ஒர்த்து கைஸ். பாருங்கள் இது ஏஞ்சலி ஃபேண்ட்டு இதெல்லாம் கிடைக்குமானே தெரில கைஸ். பாருங்கள் செம்ம ஃபேண்ட்டு. ஆனால் இங்கே தான் கிடைக்கும் பாருங்க கைஸ். செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த ஈவோ லைட்னால் சுற்றுவோன்னா அது இன்னும் 20 நாள். எனக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அது எப்போ டாப்அப் டாப்அப்னா அடுத்து வந்து இந்த அமௌண்ட்
போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா டைமண்ட் இருந்திருக்கும். அந்த டைமண்ட் தான் நம்ம சுற்றி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டியிருப்பேன். இது இன்னும் போகவே இல்லை, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, போயிடும். அடுத்து வந்து எனக்கு பிடிக்கும் எந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கும்னு கேட்டிருப்பீங்க. இந்த ஒரே நிமிஷம் உங்கள்கிட்ட காட்டுறேன் எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குது. எனக்கு வந்து இந்த பண்டிலே பிடிக்கும் கைஸ். நம்ம ஐடி கலெக்ஷன் ஒரே நிமிஷம் பார்த்துக்கோங்க. இந்த பண்டில் இது எல்லாம் இப்போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பண்டு எந்த பண்டு டாப்அப் பண்ணுன்னா இது டாப்அப்பு, இந்த டாப்அப், இந்த 2 மட்டும் தான் டாப்அப் பண்ணுறது. மண்டேலையும் அதே தான். இந்த இது 1 2 3 பண்டில் டாப்அப் பண்ணுறது. இதில் 1 2 அவ்வளோதான் கைஸ். அவ்வளோலாம் நம்ம டாப்அப் பண்ண மாட்டோம். எனக்கு எந்த செட்டப் வெளியே வருது, எனக்கு எந்த செட்டப் பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது மட்டும் அவள்கிட்ட வந்து நான் இந்த சட்டம் தான் கைஸ் நல்லா இருக்குது. எனக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, எனக்கு நல்லா கொஞ்சம் பிடிச்சிருக்கு கைஸ். சட்டைலாம் நல்லா இருக்குது. இப்போ பேண்ட் தானா, பேண்ட்டில் டாப்அப் வந்து இந்த இது தான் நினைக்கிறேன், எதுன்னு தெரில சரியா. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மண்டையோட ஃபேண்ட்டு. அப்புறம் வந்து இந்த இதில் ஷூ, இந்த ஷூ நம்மள்ட்ட மண்டையில் அந்த இது ஒரு பேர். இதான் நம்மள்ட்ட கொஞ்சம் ரேரானது. ரொம்பலாம் ரேர்னு சொன்னவே கொஞ்சம் ரேரானது. அடுத்து அமௌண்ட்டில் நம்மள்ட்ட வந்து அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை. நம்மள்ட்ட வெறும் எவ்வளோ அமௌண்ட்டு 11 அமௌண்ட் தான் இருக்குது. இது ஒரு 3 டாப்அப் வித் அமௌண்ட்டு நம்மள்ட்ட ரவுண்டு ஃபுல் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ட்ரி அமௌண்ட் ஒன்றே உங்கள்கிட்டையும் காட்டுறேன். இதெல்லாம் நம்மகிட்ட அவ்வளோ கொண்டு இருக்காது கைஸ். எல்லாம் இந்த பேக் எனக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் 12 13 13 12 1 அது மாதிரி தான் கைஸ் இருக்கா. இது நம்மள்ட்ட இருக்குது கைஸ். இது கொஞ்சம் ரேரானதான். இது நம்மள்ட்ட அவ்வளோ கொண்டு இது ஒரு 26, இது ஒரு 42. அவ்வளோதான். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் இருக்காது. இதில் வந்து என்ன, இதில் வந்து இது இருக்குது, நிறையா இருக்குது கைஸ். இதில் நிறைய கிடக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சேமிச்சு வச்சுருந்துருக்கேன். இங்கே 27 இருக்குது, ஒரு 31 இருக்குது. நிறையா வச்சுருக்கேன் கைஸ். நானும் திறக்காமல் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பெட்டியை நம்ம வந்து சேமிப்பு வைப்போம் கைஸ். சரி, இதோட உங்கள் ஹலோ எஃப்எஃப் கேமிங் பாய் கைஸ்.